பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் தாமே நம்மளை வழிநடத்த உள்ளவர்கள். ஒவ்வொரு நாளும் நம் வேதத்திலிருந்து ஒரு காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்தை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை நம்ம கற்றுக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அநேக நேரங்களில் அநேக காரியங்களில் அநேக விதமான பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு ஒரு குடும்பத்தில் பாருங்கள், நல்லா போயிருந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அவரை ஆக்சிடெண்ட் ஆகி அது நிமித்தமாக பலவிதமான செலவுகள் ஆகும். ஏன் நல்லா இந்த குடும்பத்துக்குள்ளே ஏன் இப்படி நடக்குது, இதனுடைய காரணம் என்ன என்பதை செக் பண்ணி பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, நம் நிறைய நேரங்களில் நம்முடைய வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த பாதுகாப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். பாதுகாப்பை கொடுக்குற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த பாதுகாப்பை கொடுக்குற தேவனை நாட வேண்டும், தேட வேண்டும், அவரோடு கூட பழக வேண்டும். இந்த பாதுகாப்பை யாருக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால், வேதத்தில் யோபுக்கு தேவன் கொடுத்துருக்கா. அந்த யோபுக்கு பார்த்தீங்கன்னா 1:10 நீங்கள் வாசிக்கும் போதுங்க, அங்கே வாசிக்கும் போது அந்த இடத்துல நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ. அப்போ வேலி ஒன்று அடைச்சி வச்சிருந்தார். அப்போது நமக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குன்னா, அது ஏன் இடம் என்று சொல்வதற்கு என்ன பண்ணால், சுற்றிலும் ஒரு காம்பவுண்டு போட்டு வைப்போம். இந்த வேலி அடைச்சிட்டோன்னு சொன்னாலே அந்த இடத்துக்குள்ளே அத்துமீறி யார் போனாலும் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த வேலி போட்டவங்க சண்டைக்கு வருவாங்க, வேலி போட்டவங்க திட்டுவாங்க, வேலி போட்டவங்க கோவப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, யாரும் உள்ள தேவையில்லாத ஆட்கள் நுழையக்கூடாது என்பதை அவர் என்ன பண்ணாங்க, அறிந்திருக்கிறாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அதை ஐக்கியப்பட உறவு கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு வேலி அடித்த ஒரு தேவன் இருக்கிறா. அந்த தேவன் பாருங்கள், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம காமெண்ட்டுக்குள்ளே ஒரு காரியங்கள் வந்துன்னா, வேலி போட்ட தேவன் அங்கே யுத்தம் பண்ண வந்துடுவார். யார் இதை பண்ண, யார் உன்னை பண்ண சொன்னது, யார் உள்ளே வருவதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்துன்னு சொல்லிட்டு அவரே அங்கே பிரச்சனைக்கு வந்து நிற்பார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு அந்த பாதுகாப்பை நாம் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். இந்த பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு வேண்டும்னு சொன்னால், அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது பாருங்கள், அந்த மனிதனை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கூட மனிதன் சொல்கிறான். இன்றைக்கு நாம் அப்படி வாழ வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே தான் அப்படி வாழணுமா அப்படின்னா இல்லை. சங்கீதம் 128:1 பாருங்க, கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. அப்போ நீங்கள் பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பயந்து வாழ்வீர்கள் சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுதில்லை, பயப்படாத ஒரு சூழ்நிலை. கவனிங்க, ஒரு சில இடங்களில் பாருங்கள், ஒரு கேமரா ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஒரு கம்பெனியில் ஒரு சில இடங்களில் கேமரா இருக்குன்னா, அந்த கேமராவுக்கு ஒரு மனுஷன் பயப்படான். ஐயோ, நம்ம எதனா பண்ணோம்னா அங்கே பார்த்துருவாங்க, கேமராவில் தெரிஞ்சிடும், கேமராவுக்கு பயப்பட தெரிஞ்ச ஒரு மனுஷன் எதுக்கு பயப்படுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. அப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் அவைகளை காணுகிறதா இருக்குது. அப்போ அவர் பார்க்குறாருன்னு சொன்னால் என்ன பண்ணார், ஒரு நாள் என்னோடய பிரச்சனைக்கு அவர் நியாயம் செய்ய வந்துடுவார். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு அதை அறிந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் என்ன பண்ணோம், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் என் தேவைகள் அறிந்தவராக இருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். நடக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். அப்போ நம்ம ஆசீர்வதிக்க தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணோம், பயப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டாகும். இன்றைக்கி அப்பா அம்மா நம்மளுக்கு சோறு போடுறாங்க, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே பாருங்கள், அவங்களுக்கு பயப்படும். எங்கள் அப்பா வர்றா, எங்கள் அம்மா வராங்கடா, ஏன் பயப்படுறோம்? இது நம்மளை கண்டுக்காத ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அவங்கள பார்த்தா நம்ம பயப்படுமா? அவர் யார் என்னென்ன கேட்குறதுக்கு, அவர்னா எனக்கு சோறா போகிறாரு, அவர் என்ன செய்கிறாரா அப்படின்னு கேட்போம். அதுபோல் நாம் யாருக்கு பயப்படுறோம், நமக்கு நன்மை செய்கிறவளுக்கு நம்ம பயப்படக்கூடியவர்களாக மாறுவோம். அதே போல் இன்றைக்கி நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்படி பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அவருக்கு நம்ம பயந்து நடக்கும்போது, சங்கீதத்தில் 34:7 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன பண்ண சூழ பாளையம் இருக்கிறான். அவனுக்கு சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். தேவன் தாமே ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கணும்னா, தம்முடைய தூதர்களை கொண்டு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் வைக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராதபடிக்கு நல்லா போச்சுங்க. என் குடும்பம் திடீர்னு பார்த்தா ஒரு சேதம் ஏற்படுச்சுங்க, நாங்கள் அதிலிருந்து எல்லாரும் ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டுங்க. திடீர்னு பாருங்கள், எங்கள் வீட்டில் பாருங்கள் ஒரு பெரிய செலவு வந்துச்சுங்க, வந்தால் எங்கள் அப்பா இப்படி இருந்துட்டார், அதனால் பாருங்கள் ஒரு 5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு, கடங்காரனாக
வராமல் மாட்டோங்க. பாருங்கள், நல்லா போய் இந்த குடும்பத்துக்குள்ளே ஏன் இப்படி அப்படி செலவினோம்? பாதுகாப்பட்டு காணப்படுது. பாதுகாக்கக்கூடிய தேவன் இருப்பார்னா உன் வாழ்க்கையில் வர பிரச்சனையே அவர் உருவாகும் போதே உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகுன்னு சொல்லிட்டு அவைகளை நிர்மூலமாக்கியிருப்பார். அவைகள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்கக்கூட மாற வேண்டும். கர்த்தரோடு கூட பழக்கூடிய மாற வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். யாக்கோபு பாருங்கள், ஒன்றுமில்லாமல் போனார். அந்த ஒன்றுமில்லாமல் போனவரை தேவன் ஆசீர்வதித்தார். கூட வருகிறார், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி வருகிறார். அப்போ கிளம்பி வரவர் என்ன பண்ணார் தெரியுமா? அன்று சொன்னார், பெத்தேலுக்கு போன்னு சொன்னார். பாருங்க, இந்த பெத்தேலுக்கு அவர் பயணத்தை தொடர்ந்தார். தொடரும்போது அவர் பாருங்கள், எல்லா ஆடு மாடுகள்லாம் ஓட்டினோர், மனை பிள்ளைலாம் ஓட்டினோர். ஆனால் 32:1-2 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், ஆதியாகமம் புத்தகத்தில் அங்கே அவர்களோடு கூட தேவ சேனை ஒன்று வந்ததாம். அல்லேலூயா! நமக்கு முன்பாக பாருங்கள் கர்த்தருடைய சேனை போகிறது. அப்போ கர்த்தருடைய சேனை அவருக்கு பயந்தவளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாதுகாப்பு உள்ள ஜனங்களாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பாதுகாப்பை இன்றைக்கு அநேகர் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள நேற்று இரவு நல்லா படுத்தவன் எழுந்துக்கும் போது கை கால் விழுந்து போச்சு. என்னங்க இது? நேற்று எங்கள் வீட்டுக்கார் நல்லா தான் இருந்தார், இன்றைக்கே நல்லா தான் போச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் என்ன பண்ணல அறிய மாட்டீங்க. இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு வீட்டில் பாருங்கள், நேற்று எல்லாம் பொருளும் இருந்துச்சுங்க, இன்றைக்கி காலில் வந்து பார்க்குறேன் ஒரு பொருளும் இல்லைங்க. என்னாச்சு? பாதுகாப்பு இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணல? பாதுகாப்பு இல்லை. எதுக்கு நம்ம பூட்டிட்டு வீட்டை கதவை அடிச்சுட்டு பூட்டிட்டு என்ன பண்ணுறோம்? அது ஸ்ட்ராங்காக போட்டிருக்கா இல்லையான்னு திறந்து இழுத்து பார்த்துட்டு போகிறோம். யாரும் வந்து தொந்தரக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணுறோம்? ரொம்ப சேஃப்டி பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை இந்த பாதுகாப்பை நீங்கள் வைத்துட்டு போகிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஆவியிலே தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பு. நம்ம சரீரங்களை தொட முடியாதபடிக்கு நம் பிள்ளைகளை பாருங்கள், நல்லா அந்த பிள்ளை திடீர்னு பார்த்தா குடிக்காரனாக இருப்பான். என் பிள்ளை நல்ல பிள்ளையாச்சு, எப்படி இது மாதிரி கெட்டு போனான்னு தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா அவன் 2 வருஷமாக இருந்துருப்பான், அவன் பார்த்தா 1 வருஷமாக இருப்பான், அவன் 3 மாதமாக இருந்திருப்பான். இப்போ ஏன்னா அவன் கெட்டு போய் இத்தனை மாதமாக இருக்கான். அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியும் ஏன் இந்த பாதுகாப்பற்று போகிற. இந்த பாதுகாப்பில் நீ ஜபிக்கிற மனிதனாக இல்லை. அல்லேலூயா! ஜபம் உங்ககிட்ட இல்லாமல் போவதுனால, தேவனோடுக்கு பயந்து நடக்காமனால இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு ஜனங்களாக மாறுகிறீங்க. தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்தான் உன்னை பாதுகாப்புக்குள்ளே கொண்டு போகும். இந்த தேவனோடு கூட இருக்க ஐக்கியத்தை நீங்கள் விடக்கூடாது. அல்லேலூயா! தேவனுடைய உறவில் எப்பொழுதும் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பை கர்த்தர் பண்ண நமக்கு வைத்திருக்கிறார். கவனிங்க, வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அங்கே பாருங்கள், எலிசா என்ற ஒரு மனிதனை பிடிக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணுறாங்க? எல்லா ரதங்களையும் கொண்டு வந்து விட்டாங்க. கேஆர்சி வெளியில் வந்தவொடனே பாருங்கள், என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குதுன்னு சொல்லிட்டு பயந்து உள்ளே போய், ஆண்டவனே நமக்கு விரோதமாக என்ன பண்ணுது, இப்படி கூட்டம் நிற்குது, வெளியில் வந்து பாருன்னு அது சொல்கிறேன். உடனே பண்ணுங்க, ஆண்டவரே கண்களை திறந்துடலும்னு சொல்லிட்டு மனக்கண்களை திறக்கப்படும் போது அக்கினிமயமான ரதங்கள் இந்த எலிசாவை சுற்றிலும் இருக்கிறதை அந்த மனிதன் பார்த்தான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைப்பீங்க அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன், அவனை பிடிச்சிடலாம், அவனை அழிச்சிடலாம், அவனை மேற்கொள்ளலாம், அவனை ஒன்றெல்லாம் ஆக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க. ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்போ தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனோடு நெருங்கி தேவனோடு கூட பழகி தேவனுக்கு பயந்து வழங்கினா உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த அக்கினிமயமான ரதங்களை ஒன்றையாச்சும் நீங்கள் நிறுத்த முடியுமா? உங்கள் பக்கத்தில் வைக்க முடியுமா? ஆனால் எலிசாவுக்கும் அக்கினிமயமான ரதங்கள் சுற்றிலும் இருந்ததை பார்த்தார். இன்றைக்கு தேவன் பிள்ளைகளே, நீ நினைக்கிற ஏதோ குதிரைங்களை எடுத்துன்னு வந்துட்டேன், கொஞ்சம் ரதங்களை எடுத்துன்னு வந்துட்டேன், அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் சுற்றிலும் இருக்கிறதுனா அக்கினிமயமானது உன்னை சுட்டெரித்து விடும். இன்றைக்கு அப்படி நீ மாறக்கூடாது என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டும்? இன்றைக்கி தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்புக்குள்ளே வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இந்த பாதுகாக்கிற தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா. இன்றைக்கும் ஆண்டோட சமூகத்தில் நிறைய பேர் பாருங்கள், சபைக்கு வரீங்க, கடவுளை தேடுறீங்க, தேவனோடு கூட ஐக்கிய வச்சுருங்க. ஏன் இந்த தேவனோடு கூட நீங்கள் நெருங்கி பழக மாட்டீங்க? ஏன் ஒரு இடத்துல எங்கன்னா போகிறோம், அப்பா நான் இங்கே போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அப்பா நான் இங்கே போகிறேன், என் தேவையை சொன்னீங்க, அப்பா நான் இங்கே போகிறேன், என் கூட நீங்கள் வாங்க, ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? இந்த அப்பாவோடு கூட பழகிப்பார், இந்த அப்பாவோடு கூட நடந்துப்பார். இந்த அப்பா உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். இந்த பாதுகாப்புக்குள்ளே வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும்.
இந்த பாதுகாக்கப்பட்ட மனிதனை கவனிங்க, வியாதி தொட முடியாது. இந்த பாதுகாக்கப்பட்ட மனுஷனை தேவன் தாமே கவனிங்க வேலி அடைத்து வைத்திருக்கிறார். கவனிச்சுங்க, அவர் வேலியை எடுத்த பிறகுதான் யார் பண்ணது தெரியுமா? சாத்தா உள்ள போகிறான். இன்னைக்கு உனக்கு அந்த பாதுகாப்பு என்ன பண்ணும்? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோடைய நிழலை தங்குவான்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு அந்த நிழலுக்குள்ள வா, அந்த மறைவுக்குள்ள வா. நீ அப்படி வரும்போது தேவன் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதத்தில் 91ஆம் சங்கீதம் அதில் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் வழிகளெல்லாம் கவனிச்சிங்களா, நம்முடைய வழிகளெல்லாம் என்ன பண்ணோம்? அவரை நம்ம நினைக்க வேண்டும். நம்முடைய வழிகளில் அவர் நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு அவருடைய தூதனை கட்டளையிடுவார். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் அப்படி நடக்கிறோமா? என் வழிகளிலே என்னை காக்கும்படிக்கு என்ன காக்கிறதுக்கு ஒரு தெய்வம், ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் பாருங்கள் பாதுகாப்பு. அதனால தான் சொன்னேன் நான், நீங்கள் யாக்கோபை நீங்கள் பார்க்கும்போது அவருக்கு முன்பாக தேவ சேனை புறப்பட்டு போனிச்சான். தேவ சேனைகள் என்ன பண்ணுற புறப்பட்டு போகுதான், பெரிய பாதுகாப்பு. அதனால தான் லாபான் வந்து நிற்கிறான். லாபான் என்ன பண்ணுறான்? அவனை பிடிச்சிடணும், நாளைக்கு காலையில் அவனை பிடிச்சிடணும், கொண்டுன்னு நினைக்கும் போது கவனிச்சிங்களா, எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு போய் நினைக்கும் போது அங்கே சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், இப்பொழுது யாக்கோப்புக்கு தேவனாக இருக்கிற, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அந்த சேனை அவருக்கு முன்பாக கடந்து போன சேனை அவர் அங்கே படுத்து நிற்கிற, இது திரும்ப வந்து என்ன பண்ணுது? இவனை எச்சரிக்கிறது. இவன் எச்சரிக்கப்பட்டவனாக மாறுறான், பயந்தவனாக மாறுகிறான். வந்து சொல்கிறான் மறுநாள் காலையில், எனக்கு தீமை செய்ய வல்லம் உண்டு, ஆனால் நான் ஏன் திரும்ப தீமை செய்யலை? நீ வணங்கக்கூடிய தெய்வம், நீ ஆராதிக்கக்கூடிய தெய்வம் என் இரவில் வந்தார். நான் ஆபிரகாம் தேவனாரு, நான் ஈசாக்கு தேவனா, இப்போ நான் யாக்கோபுக்கு தேவனாக இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ இந்த யாக்கோபுக்கு தேவனானதுக்கு என்ன காரணமா? இந்த யாக்கோபு எல்லா விஷயத்தையும் தேவனிடத்தில் ஷேர் பண்ணுவார், தேவனிடத்தில் முறையிடுவார், தனக்கு உண்டான காரியங்கள்லாம் தேவனிடத்தில் சொல்லுவார். அப்பா நீங்கள் தம்மா என் கூட வரணும், நீங்கள் தம்மா என்ன நடத்தணும், என் கூட இருங்கப்பான்னு சொல்லிட்டு, அதனால தான் வழிகள் எல்லாம் அவரை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதனை அவனுக்கு முன்பாக அனுப்பினார். இன்றைக்கு உனக்கு அப்படிப்பட்ட தூதன் உண்டாக வேண்டுமா? அந்த தூதன் உன்னை நடத்தணுமா? அந்த தூதன் உனக்கு வழிகாட்டியாக இருக்கணுமா? நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தானியேல் பாருங்கள், அப்படி பயந்து நடப்பதனால சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். தானியேலின் தேவன் பாருங்க அப்படி பாதுகாப்பை கொடுத்தார். ராஜா வராரு, தானியேலே ஆராதிக்கிற தேவன் தப்பு வித்தாரா? ஆமாம் பாருங்க, தப்பு வித்தார். சிங்கங்கள் வாய்கள் என்ன பண்ணாரு? கட்டினார். நான் ஒரு சேதம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு பாதுகாப்பை தேவன் உண்டு பண்ணார். உன் வாழ்க்கையில் எதிர்த்து வருகிற பிரச்சனை நடுவில் உன்னை தூக்கி ஒரு இடத்துல போடுறாங்களா, ஒரு சேதம் இல்லாதபடிக்கு வெளியே வருவதுக்கு தேவன் உனக்கு கிருபை தருவார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் பாதுகாப்பற்ற குடும்பங்கள் ஆண்டவரே, இன்றைக்கி வேலி இல்லாதபடிக்கு ஆண்டவரே அந்த குடும்பங்கள் ஆண்டவரே, பலவிதமான சேதங்களுடைய குடும்பமாக இருந்தாலும், பலவிதமான நெருக்கமுள்ள குடும்பமாக இருந்தாலும் தேவன் இப்போது அந்த குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வரும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பமாய், தேவனோட கூட உறவாடக்கூடிய குடும்பமாய், எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிற குடும்பமாய் மாற்றம் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்படி மாறப்போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே யோபுக்கு வேலை எடுத்தது போல, தானியேலுக்கு வேலை எடுத்தது போல அப்பா நீர் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்டு அப்பா பயணத்தை தொடரும் போது ஆண்டவரே நீர் யாக்கோபுக்கு வேலை எடுத்து வைத்தீங்கப்பா, அப்படியாயுடைய வாழ்க்கையில் ஒரு வேலி உண்டாகட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பை தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் இருக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.